வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு iKarumpalagai. இன்னைக்கு வீடியோவில் C# டுட்டோரியல் வீடியோ சீரீஸில் நல்லபிள் டைப்ஸ்னா என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட வர பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. பொதுவாக நம்ம ஒரு இன்டீஜர் வேல்யூவை நம்ம எடுக்கும்போது அதுக்கு சில ரேஞ்ச் ஆஃப் வேல்யூ நம்ம அசைன் பண்ணலாம். ஸோ இன்டீஜர் ஏஜ் ஈக்குவல் டு 0ன்னு அசைன் பண்ணுறோம் பார்த்தீங்களா. இந்த இன்டீஜர் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப்புக்கு ஒரு ரேஞ்ச் இருக்குது. ஸோ இவ்வளவு மினிமம் ரேஞ்சிலிருந்து இவ்வளவு மேக்ஸிமம் ரேஞ்ச் வரைக்கும் அசைன் பண்ண முடியும். அதுக்கு மேலே அதை அசைன் பண்ண முடியாது. அதே சமயத்தில் ஒரு இன்டீஜர் வேரியபிள்ல நீங்க நல்லுங்கிற வேல்யூ அசைன் பண்ண முடியுமான்னு பாத்தீங்கன்னா அது உங்களால முடியாது. அப்படி நீங்க அசைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கம்பைல் டைம்லயே எரர் வரும். ஏன்னா இன்டீஜர் அப்படிங்கிறது ஒரு நான் நல்லபிள் வேல்யூ டைப். ஸோ இந்த வேல்யூ டைப்னா என்ன, ரெஃபரன்ஸ் டைப்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வேல்யூ டைப் ரெஃபரன்ஸ் டைப் பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மேலே கார்ட்லயும் கொடுக்குறேன். மறக்காம அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஸோ ஒரு இன்டீஜர்ல நம்மளால நல்லுங்கிற வேல்யூ அசைன் பண்ணவே முடியாது. என்ன மாதிரி சமயத்தில் எனக்கு நல்லுங்கிற வேல்யூ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இந்த கோட் எடுத்துக்கங்க. இதில் கெட் பொசிஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தடை கால் பண்ணி நான் ஒரு வேல்யூவை வாங்குறேன், பொசிஷன்ங்கிற வேல்யூ. இந்த கெட் பொசிஷன் அப்படிங்கிறது ஒரு டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய ஒரு டேபிள் இருக்கக்கூடிய ஒரு ரோவில் இருக்கக்கூடிய ஒரு காலம் உடைய வேல்யூ. ஸோ பொதுவாக டேட்டா பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்டீஜரு பிட்டு இந்த மாதிரி நிறைய வேல்யூஸ் வச்சுக்கலாம். பட் இன்டீஜராக வச்சாலும் அங்கன்னா நல் வேல்யூ கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம், நல்லபிளாகவும் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் எனக்கு இந்த பொசிஷனோட வேல்யூவை நான் கெட் பண்ணி அந்த வேல்யூவை இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணி பொசிஷன் அப்படிங்கிற வேரியபிளை வச்சுக்கிறேன். இப்போ அந்த டேட்டா பேஸ்ல இருக்கிற வேல்யூ ஆக்சுவல் வேல்யூ ஏதாவது இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதை இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு ஓகே. ஆனா அங்க வேல்யூவே நல்லுன்னு இருந்ததுன்னா இந்த கோட் என்ன ஆகும்? ஸோ பொசிஷனோட வேல்யூ கிரேட்டர் தென் 0வா இருந்தாதான் அந்த பொசிஷன் நான் வேலிட்னு சொல்றேன். ஸோ அல்லது 0 அல்லது லெஸ் தேனா இருந்ததுன்னா கண்டிப்பா அது ஒரு இன்வேலிட் வேல்யூ. ஆனா இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, டேட்டா பேஸ்ல வேல்யூ இருந்தா அது இன்வேலிடா இருந்தா பரவாயில்ல, பட் அதுல வேல்யூவே இல்ல அப்படிங்கும்போது நம்ம அதை எப்படி செக் பண்ணலாம்? ஸோ நான் எப்படி எதிர்பார்க்கறேன்னா என்னுடைய கோடை இந்த மாதிரி எதிர்பார்க்கிறேன். பொசிஷனோட வேல்யூ நல்லுன்னு இருந்ததுனாலே ஸோ அது அன்அசைன்டு வேல்யூ நான் நினைச்சுக்கிறேன். ஸோ எப்போ அது நாட் ஈக்குவல் டு நல்லுன்னு இருக்குதோ அப்போ மட்டும் தான் ப்ராசஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன் நாட் ஈக்குவல் டு நல் அப்படிங்கிற ஒரு எல்ஸ் பார்ட்ல என்ன பண்ணிக்கிறேன், பொசிஷன் வேல்யூ நாட் அசைன்டுன்னு நான் எதிர்பார்க்கிறேன். இந்த மாதிரி ஒரு கோடு எழுதணும்னு எதிர்பார்க்கிறேன். பட் C# எனக்கு இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்னா ஒரு இன்டீஜர்ல நல் வேல்யூ அசைன் பண்ண முடியாது. ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் நமக்கு நல்லபிள் டைப் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து C# 2.0 இருந்து கிடைக்குது. ஸோ இந்த டைப் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நான் நல்லபிள் வேல்யூ டைப் உள்ள வேரியபிளுக்கு நம்ம நல் வேல்யூ அசைன் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு நான் நல்லபிள் டேட்டா டைப்பா நல்லபிள் டைப்பா மாத்திக்கலாம். அதுதான் நல்லபிள் டைப்ஸ். ஸோ இதுக்கு நம்ம டிக்ளேர் பண்றதுக்கு எந்த ஒரு டேட்டா டைப்பா இருந்தாலும் சரி அதை நல்லபிள் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி தென் அந்த லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு குள்ள நம்ம என்ன டேட்டா டைப் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ இங்க டீம்ங்கிறது தான் டேட்டா டைப். அந்த டீக்கு பதிலாக நான் இன்டீஜர் போட்டுக்கலாம், பூலியன் போட்டுக்கலாம், பைட் போட்டுக்கலாம், கேரக்டர் போட்டுக்கலாம். இந்த மாதிரி என்ன ஒரு நான் நல்லபிள் வேல்யூ டைப்பை நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய சின்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லபிள் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் லெஸ் தேன் ஈக்குவல் கிரேட்டர் தென் போட்டுக்கிட்டு இதுக்கு நடுவில் இன்டீஜரா பூலா அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு இப்போ நல் வேல்யூ நம்மளால அசைன் பண்ண முடியும். சரி, இதுக்கு இவங்க இன்னொரு சிம்பிளிஃபிகேஷனான மெத்தட் கொடுத்துருக்காங்க. இப்படி நல்லபிள் ஆஃப் இன்ட் நல்லபிள் ஆஃப் பூல் அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக இன்ட் கொஸ்டின் மார்க் பூல் கொஸ்டின் மார்க் அப்படின்னு நீங்க போட்டா கூட இது ஒரு நல்லபிள் டைப்பா எடுத்துக்கும். சோ அவ்வளவு பெரிய டெக்ஸ்ட் அடிக்கிறதுக்கு பதிலா இன்டீஜர் கொஸ்டின் மார்க்னு போட்டீங்கனாலே இது ஒரு நல்லபிள் இன்ட், பூல் கொஸ்டின் மார்க் அப்படின்னு போட்டீங்கனாலே இது வந்து ஒரு நல்லபிள் பூல் அப்படிங்கறத நாம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சரி, இந்த நல்லபிள் இன்ட்டுக்கும் நான் நல்லபிள் இன்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், கேரக்டரிஸ்டிக் வைஸா என்ன டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா, சோ மேஜரான டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெகுலர் நான் நல்லபிள் இன்ட்டுக்குள்ள நம்மனால அதனுடைய ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் மட்டும் தான் வாங்க முடியும். ஒரு இன்டீஜருக்கு மினிமம் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா சம்திங் -2147483648 ஒரு ரேஞ்ச் இருக்கு, மிகப்பெரிய ரேஞ்ச் இருக்கு. அந்த ரேஞ்சில இருந்து அதனுடைய பிளஸ் வேல்யூ வரைக்கும் இருக்கு. சோ இதுதான் அதனுடைய மினிமம் ரேஞ்ச், அதனுடைய மேக்ஸிமம் ரேஞ்ச். இதுக்குள்ள தான் நம்மளால வேல்யூவை ஸ்டோர் பண்ண முடியும் ஒரு நான் நல்லபிள் இன்ட்ல. அதையே நீங்க நல்லபிள் இன்ட்டா மாத்திட்டீங்கன்னா அந்த ரேஞ்சும் ஸ்டோர் பண்ண முடியும், கூடவே நல்லுங்கிற வேல்யூ நீங்க ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஒரு நான் நல்லபிள் டேட்டா டைப்ல போடும்போது நான் வேலிடேட் பண்ணிக்கலாம். சோ இந்த ஃபீச்சரை நான் யூஸ் பண்ணும்போது ஒருவேளை டேட்டா பேஸ்லயே எனக்கு வேல்யூ நல்லுன்னு இருந்தா கூட அதை வந்து ஒரு நான் நல்லபிள் டைப்பா யூஸ் பண்ணும்போது என்னால ஹேண்டில் பண்ண முடியலைனாலும் நல்ல
நல்லபிள் யூஸ் பண்ணி என்னால ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இந்த நல்லபிள் டைப் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்ட் டைப். இதுக்குள்ள நம்ம மேஜரா ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸை ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணுவோம். ஒன்னு வேல்யூ, இன்னொன்னு ஹேஷ் வேல்யூ. ஸோ வேல்யூ அப்படிங்கிறது என்னுடைய நல்லபிள் டைப்ல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கோ அதை எடுத்து கொடுக்கறதுக்காக வேல்யூங்கிற ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஹேஷ் வேல்யூ அப்படிங்கிறது அந்த வேல்யூ நல்லா இல்ல ஆக்சுவல் வேல்யூவா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உள்ள வந்து நல்லுன்னு இருந்துச்சுன்னா இந்த ஹேஷ் வேல்யூங்கிற ப்ராப்பர்ட்டி ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஒருவேளை அந்த டேட்டா டைப்புக்கான ஆக்சுவல் வேல்யூ ஸ்டோர் ஆயிருந்ததுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணா ஆக்சுவல் வேல்யூ இருக்கு, ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணா நல்லுங்கிற வேலை ஸ்டோர் ஆயிருக்குங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, இப்போ ஒரு நல்லபிள் இன்டீஜரை நான் கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்கு நல்லுங்கிற வேல்யூவை ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணி அசைன் பண்ணி வச்சிட்டேன். இப்போ இதுல வேல்யூங்கிற அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி கெட் பண்ணா எனக்கு அதனுடைய வேல்யூ கிடைக்கும். ஆனா எப்போ ஒரு நல்லபிள் டைப்போடைய வேல்யூ நல்லுன்னு அசைன் ஆயிருக்கோ அப்போ வேல்யூ நீங்க ரீட் பண்ணும்போது ஒரு ரன் டைம் எக்ஸப்ஷன் அடிக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு தான் அவங்க ஹேஷ் வேல்யூங்கிற ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பயுமே ஒரு நல்லபிள் டைப்ல வேல்யூ எடுக்கிறதுக்கு முன்னாடி அதுல வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் வேல்யூ எடுக்கணும். இதுக்கு ஆல்டர்னேட்டிவா இன்னொன்று கூட இருக்கு. நம்ம ஜஸ்ட் ஏஜ் நாட் ஈக்குவல் டு நல்லான்னு செக் பண்ணிட்டு கூட யூஸ் பண்ணலாம். பட் ஹேஷ் வேல்யூங்கிறது அவங்களே கொடுக்கறனால அதை யூஸ் பண்றது தான் பெஸ்ட். சரி, இப்போ எனக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கு, ஒரு நல்லபிள் வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிட்டேன். அதுல வேல்யூ நல்லுன்னு இருந்ததுன்னா எனக்கு அதனுடைய வேல்யூவும் எடுக்கணும், அதே சமயத்தில் எனக்கு கண்டிஷன் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை நான் நினைக்கிறேன்னா அதுக்கும் ஒரு மெத்தட் இருக்கு. கெட் வேல்யூ ஆர் டிஃபால்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இந்த மெத்தட் நீங்க கால் பண்ணீங்கன்னா அதுல உள்ள வேல்யூ இருந்ததுன்னா வேல்யூ எடுத்துட்டு வந்துடும். ஒரு வேல்யூ இல்லைன்னா என்ன டேட்டா டைப்போ அதனுடைய டிஃபால்ட் வேல்யூ எடுத்துட்டு வரும். இப்போ பூலியன் இருக்கிறதுனால பூலியனுடைய டிஃபால்ட் வேல்யூ ஃபால்ஸ். ஒருவேளை இது இன்டீஜரா இருந்தா டிஃபால்ட் வேல்யூ 0ன்னு வந்துடும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு ஒரு சின்ன கஸ்டமைசேஷன் வருது. நான் டிஃபால்ட் வேல்யூ வேணா நானா ஒரு வேல்யூ கஸ்டமா எழுதணும்னு நினைக்கிறேன்னா அதுவும் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம டபுள் கொஸ்டின் மார்க் அப்படிங்கிற ஒரு ஆபரேட்டரை யூஸ் பண்ணணும். இது வந்து என்ன பண்ணணும்னா ஒரு வேரியபிள் வேல்யூ நல்லான்னு செக் பண்ணும். நல்லுன்னு இல்லைன்னா அந்த வேரியபிள்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை ரிட்டர்ன் பண்ணும். ஒருவேளை நல்லுன்னு இருந்ததுன்னா அந்த கொஸ்டின் மார்க்குக்கு இந்த பக்கம் நம்ம என்ன எழுதுறோமோ அந்த வேல்யூ வந்து ஈக்குவலுக்கு இந்த பக்கம் அசைன் ஆயிரும். ஸோ இப்போ இந்த ஏஜுங்கிற வந்து வேரியபிள் நல்லுன்னு இருந்ததுன்னா -1 அப்படிங்கிற வேல்யூ வந்து ஆக்சுவல் வேல்யூங்கிற வேரியபிளுக்கு அசைன் ஆகும். ஸோ டபுள் கொஸ்டின் மார்க் அப்படிங்கிறது நல்லான்னு செக் பண்ணிட்டு நல் இல்லைன்னா டிஃபால்ட் வேல்யூ அசைன் பண்றதுக்கு கஸ்டமா அசைன் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏஜ்ல ஒருவேளை நான் 20 அசைன் பண்ணியிருந்தேன்னா 20ங்கிற வேல்யூ தான் ஆக்சுவல் வேல்யூக்கு ஸ்டோர் ஆகும். சரி, இந்த நல்லபிள் டைப்ல இருக்கக்கூடிய சில பிஹேவியர்ல இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா கம்பேர் பண்றது ரொம்ப கஷ்டம். அதாவது ஒரு நல்லபிள் டைப்பை யூஸ் பண்ணி ஈக்குவல் டு ஈக்குவல் நாட் ஈக்குவல் ஈஸியா பண்ணிடலாம். ஆனா லெஸ் தேன் கிரேட்டர் தேன்ங்கறத கரெக்டா நம்மளால இங்க பார்க்க முடியாது. எப்பன்னா அதோட வேல்யூ நல்லா இருக்கும்போது. இப்போ ஐயோட வேல்யூ நான் நல்லுன்னு வச்சிட்டேன், ஜேயோட வேல்யூ 10ன்னு வச்சிட்டேன். இப்போ ஐயோட வேல்யூ லெஸ் தேன் ஜேவான்னு பாக்குறேன். இப்போ நல்லுன்னு இருக்கிறதுனால கண்டிப்பா அதுக்கு வேல்யூவே இல்லைன்னு அர்த்தம், கிட்டத்தட்ட 0ன்னு அர்த்தம். ஸோ அப்போ ஐயோட வேல்யூ கண்டிப்பா ஜேவை விட லெஸ் தேனா தான் இருக்கு. அப்போ ஐயோட வேல்யூ ஜே அப்படிங்கிற லெஸ் தேன் அப்படிங்கிற அந்த அவுட்புட் வருமானு பார்த்தா வராது. குட் நாட் கம்பேர்னு வரும். ஏன்னா இங்க நல்லுன்னு இருக்கிற வேல்யூவை நல் இல்லாத ஒரு வேல்யூ கூட என்னால கம்பேர் பண்ணவே முடியாது. இது வந்து ஒரு நல்லபிள் டைப்னுடைய பிஹேவியர். சரி, இதை சரி பண்றதுக்கு என்ன வழி அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லபிள் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ்ல நம்ம டாட் கம்பேர்ங்கிற ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் இருக்கு. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்மளால கம்பேர் பண்ண முடியும். ஈவன் தோ நல்லபிள் வேல்யூ வந்து நல்லுன்னு இருக்கும்போது கூட கம்பேர் பண்ண முடியும். சேம் அதே கூட கம்பேர் யூஸ் பண்ணி நான் ட்ரை பண்றேன். இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐ லெஸ் தேன் ஜேங்கிற அவுட்புட் வந்து தரும். ஏன்னா ஐயோட வேல்யூ நல்லா இருந்தாலும் ஜேங்கிறது 10 இருக்குது, சம் வேல்யூ இருக்கு, அதை விட இது குறைவுங்கிறதுனால இது ஐ லெஸ் தேன் ஜே அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கும். ஸோ அவ்வளவுதாங்க நல்லபிள் டைப்ஸ் பத்தி. ஸோ இந்த நல்லபிள் டைப்ஸ் அப்படிங்கிறது ஒரு நான் நல்லபிள் டேட்டா டைப்ல கூட நல்லுங்கிற வேல்யூ யூஸ் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது எப்ப நம்ம யூஸ் பண்ணுவோம்னா மெயினா டேட்டா பேஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூ நல்லுன்னு இருக்கும்போது அதை ஹேண்டில் பண்றதுக்கு இந்த நல்லபிள் டைப் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் அதில் இருக்க கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாத்த பத்தியும் நான் இந்த வீடியோல கிளியரா சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு நீங்க லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ சம்பந்தமான ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.